நெல்லை மாவட்ட காவல்துறை சமூகத்திற்கு நேதாஜி சுபாஷனினுடைய தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் பேசுகிறேன். நேற்று ஒரு 7 பேரை பிடிச்சிருக்கீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஒன்றா இருக்கக்கூடாதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்கெல்லாம் பழைய குற்றவாளிகள், இவங்க பிளான் பண்ணாங்க. எல்லா வழக்குலையும் எது தான் சொல்கிறீங்க? அவங்க எல்லாருமே எப்பயுமே யாராவது பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? எதுக்காக இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறீங்க? அதுபோக இப்போ நீங்கள் யாரையுமே ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்றீங்க. இவர் வெளியூர் போகிறாருன்னு வைங்க, எங்கே போய் தங்குவார்? அவருக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அவங்கள திருந்தி வாழ விடுங்க சார். தயவுசெய்து திருந்தி வாழ விடுங்க. அவங்க ஏதாவது செஞ்சாங்க, நாங்களே ஒப்படைச்சிட்டு போகிறோம். தப்பு பண்ணால் ஒப்படைச்சிட்டு போகிறோம், அவ்வளோதானே. கையை காலை உடைச்சிட்டே இருக்கீங்க, சவுதி அரேபியாவில் நடக்கிற மாதிரி. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ட்டு. அங்கே கூட கண்ணுக்கு கண்ணு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸார் என்ன பண்ணார்? துரத்தி துரத்தி ஒரு மனுஷனை கைது பண்ணி அவங்களுடைய கை கால்களை உடைச்சி, அதுவும் முக்கியமாக குறிப்பிட்டு தேவர் சமூகத்தினுடைய கை கால்களை உடைச்சி ரொம்ப அக்கிரமம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 3 பேரை கை காலை உடைச்சி ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க என்ன சார் உங்களை பண்ணிட்டாங்க? எதுக்காக அவங்க கை காலை உடைச்சிங்க? சரி, இப்படி கை காலை உடைச்சிட்டே இருக்கீங்க. இந்த முக்குளத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் ஊனமாக இருக்கணுமா? இது தவறு சார். இது மாபெரும் மனித உரிமை மீறல். இது வரைக்கும் நீங்கள் நூற்றுக்கணக்கானவருடைய கை கால்கள் உடைச்சிருக்கீங்க. லிஸ்ட்டு வச்சுருக்கோம். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கேட்க யாரும் வரமாட்டாங்க, யாரும் இதை எடுத்து இது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்களும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போக முடியும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், சரி இவர் ஏதோ அன்றைக்கி ஒரு கொலை பண்ணிட்டாரு, இல்லை யாரையோ வெட்டிட்டாரு, இல்லை ஏதோ தவறு பண்ணிட்டாரு, இவர் தண்டிக்கப்பட வேண்டியதான்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திருந்தவே ஒருத்தன் மாட்டேக்கான் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஏதோ ஒன்று பண்ணிட்டா கூட ஓகே. நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல, ஊருக்குள்ளே வர விடுறதில்ல, வந்தால் பிடிச்சி பொய் கேஸ் போடுறது அல்லது கை காலை உடைக்கிறது. இப்படியே பண்ணிங்கன்னா இந்த இளைஞர்கள் கடைசி வரைக்கும் குற்றவாளியாக தான் இருப்பான். நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவரால் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஊருக்குள்ளே வந்தாலே பிரச்சனை வந்துடும். எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் சரி, நீங்கள் இப்படி கை காலை உடைக்கிறீங்களே, இது ஒரு ரவுடிகளை வகைப்படுத்துங்க. நிறைய கொலை பண்ணவனே A+ன்னு வகைப்படுத்தியிருக்கீங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணவனே A கிளாஸில் போடுறீங்க, அப்புறம் B போடுறீங்க. இப்போ நீங்கள் கை காலை உடைத்த நபர்கள் யாராவது A+ல் இருக்காங்களா? ஒரு 10 கொலை, 8 கொலை, 20 கொலை பண்ணவனெல்லாம் நீங்கள் கை காலை இல்லை, கிடையாது. அப்போ ஆளை பார்த்து கை கால் உடைக்கிறீங்க. இவனை கையை காலை உடைச்சோம்னா இந்த சமூகம் பூரா கொந்தளிச்சு நிற்கும் அப்படின்ட்டு அவங்கள பிடிக்கும்போது நாசூக்கா கொண்டு போய் நீங்கள் ஜெயிலில் தள்ளி விட்டுறீங்க. 2ஆம் கட்ட ரவுடி இருக்கான் பாருங்க, அவனை பிடிச்சா கை காலை உடைக்கிறீங்க. நீங்கள் நியாயப்படி செய்யணுமா? எல்லாரையும் உடைச்சிருக்கணும்ல. உடைக்கிறதே தப்பு தான். உடைச்சிருந்தா எல்லாரையும் உடைக்கணும்ல. நீங்கள் ஏன் பெரிய கேட்டகரியில் இருக்க ரவுடிகளை தொடாமல் இந்த நடுத்தர கேட்டகரியில் இருக்கவனை மட்டும் நீங்கள் கை காலை உடைக்கிறீங்க? எவனும் கேட்க வர மாட்டான், அதானே? இப்படி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பிள்ளை குட்டி இருக்குது, மனசாட்சி இருக்குது. அது போக ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு கையை காலை உடைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து எங்கள் சமூக மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. முதல்வர் உடனடியாக அதில் தலையிட்டு இதுவரைக்கும் எத்தனை பேர் கைகாலை உடைச்சிருக்காங்களோ அத்தனை பேரோட லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு காரணமான அத்தனை போலீஸார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஸ்பெஷல் டீம் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றங்களுடைய கதவுகளை தட்டுறதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. இதில் உடனடியாக கை காலை யார் யாரெல்லாம் உடைச்சாங்களோ அத்தனை போலீஸார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா எங்களால் கோர்ட்டுக்கு போகிறத தவிர வேறு வழி கிடையாது. இது இதனுடைய விளைவுகள் தேர்தல் சமயத்தில் எதிரொலிக்கக்கூடும். அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிடணும். முதல்வர் இதில் உடனடியாக தலையிடணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.